ஒரே இரவில் 6 இடங்களில் திருடி சிசிடிவி காட்சிகளால் போலீசில் சிக்கிய கொள்ளையன் ஆலப்பாக்கம் சூர்யா இவர்தான். கடந்த வாரம் தாம்பரம் அடுத்த சேலையூர் மாடம்பாக்கம் பகுதியில் ஒரே இரவில் தபால் நிலையம், மளிகை கடை, போட்டோ ஸ்டுடியோ, அடகு கடை மற்றும் வீடுகளில் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை சேகரித்த சேலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். ஆலப்பாக்கம் சூர்யா வழக்கு ஒன்றில் கைதாகி சிறைக்கு சென்றபோது அங்கிருந்த கண்ணகிரகர் சந்தோஷுடன் பழகியதாகவும், இருவரும் சிறையில் இருந்து வெளியில் வந்ததும் குடித்து ஜாலியாக இருப்பதற்கு பணம் தேவைப்பட்டதால் அடுத்தடுத்து கைவரிசை காட்டியதும் தெரிய வந்தது. அவர்கள் இருவரையும் பிடித்து விசாரித்த போது மொத்தம் 6 பேர் சேர்ந்து ஒரே இரவில் இந்த கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றியதை ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். முதலில் திருப்போரூர் பகுதியில் KTM மோட்டார் சைக்கிளை திருடிய கொள்ளையர்கள் அங்கிருந்து பொன்மார் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் ஊழியரை தாக்கி பணம் பறித்திருக்கிறார்கள். அங்கிருந்து மாடம்பாக்கம் பகுதியில் கொள்ளையில் ஈடுபட முயன்ற போது மோட்டார் சைக்கிளில் பெட்ரோல் இல்லாமல் நின்றதால் அதை நிறுத்திவிட்டு மற்றொரு R15 மோட்டார் சைக்கிளை திருடிச் சென்றனர். ஒரு வீட்டுக்குள் சுற்றுச்சுவரை ஏறி குதித்து உள்ளே சென்றபோது அந்த வீட்டின் உரிமையாளர் காற்றுக்காக கதவை திறந்து வைத்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்ததாகவும், வீட்டுக்குள் இருந்து கார் சாவியை எடுத்து வந்து அதனை களவாடியதாகவும் கொள்ளையர்கள் தெரிவித்தனர். அடகு கடைக்குள் இருந்து சில நகைகளையும், மளிகை கடைக்குள் புகுந்து 25,000 ரூபாய் பணத்தையும் திருடியவர்கள் தபால் நிலையத்திற்குள் புகுந்து 2 பார்சல்களை திருடி வந்ததாக தெரிவித்தனர். அதில் ஒரு பார்சலில் சேலை இருந்ததால் அதனை தனது அம்மாவுக்கு கிஃப்டாக கொடுத்ததாக கொள்ளையன் சூர்யா தெரிவித்தான். தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. மற்றொரு பார்சலில் பேண்ட், ஷர்ட் இருந்ததால் அதனை அணிந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். மொத்தம் 2 மோட்டார் சைக்கிள்கள், ஒரு காருடன் தப்பிய கொள்ளையர்கள் கொள்ளையடித்த நகை வனத்தை பிரித்து கொண்டு ECR பகுதியில் அறையெடுத்து மது அருந்தி ஜாலியாக செலவு செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக சேலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மதுரவாயல் ஆலப்பாக்கத்தை சேர்ந்த 19 வயதான சூர்யாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த தொடர் கொள்ளையில் கண்ணகிநகர் சந்தோஷை அங்குள்ள போலீசாரும் தாழம்பூர் காவல் நிலையத்தில் 4 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கும் கொள்ளையர்கள் இதுபோல கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு அதில் வரும் பணத்தில் உல்லாசமாக ஊர் சுற்றிவிட்டு போலீசில் சிக்கி சிறைக்கு சென்றுவிட்டு மீண்டும் சிறையில் இருந்து திரும்பியதும் பழையபடி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவது வழக்கமாகி வருவதால் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்துவதோடு கொள்ளையர்களுக்கு தக்க தண்டனை பெற்றுக் கொடுப்பதும் காலத்தின் கட்டாயம். பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்தன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.